தேசபக்தர்கள் அனைவருக்கும் சிவசேனாவின் வணக்கங்கள். தமிழகத்திலே தேர்தல் திருவிழா களை கட்டிவிட்டது. கட்சி தலைவர்கள் அனைவரும் அண்டப்புழுகு, ஆகாச புழுகு, இன்னும் என்னவெல்லாம் புழுகுகள் இருக்கிறதோ அத்தனையும் சொல்லி விதவிதமான ஏமாற்றும் நடிப்பை காட்டி பொதுமக்களின் வாக்குச்சீட்டை திருடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்துக்களின் ஓட்டை கொள்ளையடிப்பதற்கு அனைவரும் தயாராகிவிட்டார்கள். ஏமாளி இந்து பூரி டப்பாவுக்கும் செம்படத்திற்கும் சொற்ப பணத்திற்கும் ஓட்டு போட்டு மீண்டும் மீண்டும் நான் ஏமாளிதான் என்று இந்த வருடம் நீங்கள் ஏமாந்து விடக்கூடாது. அழுத்தமான இந்துக்களுக்கு வாக்களிப்போம் என்று குலதெய்வத்தின் மீது சபதம் செய்ய வேண்டும். சூறாவளி சுற்றுப்பயணம் நடந்து கொண்டிருக்கிறது. தேர்தல் சூறாவளி சுற்றுப்பயணம். எனக்கு மட்டும் அந்த ஆசை இருக்காதா? நான் சூறாவளி சுற்றுப்பயணம் அல்ல, சுனாமி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறேன். தமிழகம் முழுவதும் யாரெல்லாம் இந்துத்துவ தலைவர்கள் நிற்கிறார்களோ, என்னுடைய தாக்கம் பெற்றவர்கள், என்னுடைய பேச்சிலே ஈர்க்கப்பட்டவர்கள், தமிழகம் முழுவதும் காவி கொடிகளை பிடித்துக்கொண்டு காவல் தெய்வங்களாக, எல்லை சாமிகளாக அந்த பகுதியை காத்து வருகிறார்கள். அவர்களெல்லாம் களம் காணுகிறார்கள். அவர்களுக்கு பிரச்சாரம் செய்வதையே நான் புறப்படுத்ததாக நினைக்கின்றேன். என்னுடைய சகோதரர் ரமேஷ் பாபு அவர்கள் எனக்கு ஒரு தூண்டில் போட்டார்கள். நீங்க நாகை தொகுதி வேட்பாளர், நீங்க தான். நீங்கள் மட்டும் சரி என்று சொல்லிவிட்டால், நாகை தொகுதியிலே நீங்கள் போட்டி போட்டு விட்டால் களமே மாறிவிடும் என்றெல்லாம் அவர் சொன்னார். அவர் சொல்ல 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 எனக்கும் ஒரு சபலம் தோன்றியது. ஓஹோ, நம்ம அவ்வளவு பெரிய ஆளா என்று ஒரு சபலம் தோன்றியது. ஆனாலும் உள்ளுக்குள்ளே எனக்கு ஒரு பதட்டம் இருந்தது. வேண்டாம் சாமி, இருக்கிற மரியாதை போதும். தேர்தலிலே நின்று பக்கத்து வீட்டுக்காரன் கூட ஓட்டு போட மாட்டான். பொட்டியை திறந்து எண்ணும் போது 55 ஓட்டு இருக்கும். தங்கமுத்து கிருஷ்ணன் பவுசு இவ்வளவுதானா என்று என்னுடைய மரியாதை அதலபாதாளத்துக்கு போய்விடும். ஆகவே என்னுடைய சகோதரர் ரமேஷ் பாபு அவர்களிடம் இருந்து தப்பித்து விட்டேன், நிற்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டேன். அவர் என் மீது வைத்திருக்கிற அன்பை காட்டினார். நிச்சயமாக அவர் சொன்னதை நான் கேட்கணும் தான். ஆனால் என்னுடைய உடல்நிலை இன்னும் விரிவாகவில்லை. ஆகவே கூடிய விரைவில் வேட்பாளர்களெல்லாம் அறிவித்த பிறகு தமிழகமெங்கும் சுனாமி சுற்றுப்பயணம் செய்து இந்துத்துவ வேட்பாளர்களுக்கு ஓட்டு சேகரிப்பேன். ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வருவோம். தமிழகத்திலே இந்து விரோதிகள் புறமுதுகிட்டு ஓடச் செய்வோம். அத்தனை பேரையும் இந்து விரோதிகளுக்கு இனி தமிழகத்திலே இடமில்லை என்று இந்த தேர்தலிலே நிரூபிப்போம். பணம் வாங்கணும், அதை வாங்கணும், இது வாங்கணும் என்றெல்லாம் ஏமாந்து விட வேண்டாம் என்று என் சகோதரர்களை, இந்து சகோதரர்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். பாரத் மாதா கி ஜெய்.